வணக்கம். முதல் 3 சிந்தனையாக்கத்தை போன காணொளியில சொல்லியிருந்தேன். அந்த காணொளிக்கான இணைப்பு கீழே இருக்கு. மஞ்சள் குல்லா சிந்தனையாக்கம். வனஸ்பதி எண்ணெய் தயாரிப்பிலிருந்து ஏராளமான கழிவுகள் வெளியேறுவதால் இந்த கழிவை பயன்படுத்தி ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு தொழிலாளி யோசிக்கிறாரு. பல வகை யோசனைகளுக்கு பிறகு துணி துவைக்கும் தூள் அதிலிருந்து செய்யறாரு. சோப்பு தொழில் என்று இந்தியாவில் தனி வர்த்தகமே அறிமுகமானது. இது நேர்மறை சிந்தனை போக்கின் நீட்சியாக இருந்தது. எதற்கும் ஒரு மதிப்பு உண்டு என்பதை நேரம் காலம் யாவற்றுக்கும் பொருந்தும் பாதைதான் மஞ்சள் குல்லா சிந்தனையாக்கம். பச்சை குல்லா சிந்தனையாக்கம். கி. ராஜநாராயணன் தொகுத்த நாட்டுப்புற கதை தொகுப்பில் வரும் கதை. ஒரு நாட்டில் எலி தொல்லை அதிகமாகி போச்சு. எலியை பிடித்து வந்து ஒப்படைத்தால் ஒரு எலிக்கு 2 வராகன் பரிசளிப்பேன் அறிவிக்கிறாரு அந்த நாட்டின் ராஜா. வேக வேகமாக எலி வேட்டையும் நடந்தது. ஒரு சிறுவன் எலிகளை பிடித்து 1 வராகன் என விற்க துவங்குறாரு. நல்ல வியாபாரம். கொஞ்ச நாட்கள்ல எலி பண்ணையும் வைக்கிறாரு. வியாபாரம் சூடு பிடித்தது. புதிய சிந்தனைகள், படைப்பாக்கம், மாற்று யோசனை இவைகளின் கருவூலம்தான் பச்சை குல்லா ரக சிந்தனை. இதற்கு தந்திரத்தனமும் தேவைப்படும். நீலக்குல்லா சிந்தனையாக்கம். ஒரு கழுதை எதிரில சிங்கம் வந்து நின்றது. இதுவரை கழுதையை சாப்பிட்டதுண்டா என்று கேட்டது கழுதை. இல்லை, இதுதான் முதல் முறை என்றது சிங்கம். நான் தான் நீங்கள் உண்ண போகும் முதல் கழுதை என்று நினைத்து பெருமைப்படுகிறேன். ஒரு கழுதையை பின்னங்காலில் இருந்து சாப்பிட தொடங்க வேண்டும், அதை மறந்துவிட வேண்டாம் என்றது கழுதை. சிங்கம் கழுதையின் பின்னங்கால் அருகே போனது. ஒரே உதை. சிங்கம் புதரில் கவிழ்ந்தது. அதை சுதாரிப்பதற்குள் கழுதை ஓட்டம் எடுத்தது. பதட்ட சூழலில் மனதை ஒருநிலைப்படுத்தி கோர்வையாக சிந்தித்து ஒரு யோசனையை பெறுவது நீலக்குல்லா சிந்தனையாக்கம். அப்பா, சிந்திக்கிறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? இதை வைத்தே நம்ம எப்படி சிந்திக்கிறோம்னு கண்டுபிடிச்சிடலாம் போலயே.